இந்த இனிய மாலை நேரத்திலே ஒரு கூட்டத்தை அழைத்து எங்களுடைய நூல்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் எழுதிய இந்த புத்தகங்கள் 1970 நானும் சமரசும் சேர்ந்து மாவீரர் புலித்தம் என்ற ஒரு நாடகத்தை எழுதி அது 2 ஆண்டு காலம் மரதன் மடலிலே வந்தது 1970. இயற்கையிலேயே சின்ன வயதிலிருந்தே ஏதோ ஒரு 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 பிடிப்பு எப்படியோ ஏற்பட்டு விட்டது. தனித்தமிழிலும் இந்த மண்ணில், இந்த மண்ணு தான் நமக்கு உயிர். இந்த மண்ணிலே பிறந்து அதிலே புரண்டு மண்ணை பாதி தின்று இந்த மண்ணில் உள்ள தண்ணீரை குடித்து அப்படி மண்ணோடு மண்ணாகிவிட்டோம். நான் சமரசம், வேறு சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை இல்லை. ஆகவேதான் இன்னும் இந்த மண் எங்களை விடுவதாக இல்லை, நாங்களும் இந்த மண்ணை விடுவதாக இல்லை. ஆகவே இந்த மண்ணினுடைய பெருமையை காப்பதற்கு தான் சாய்மலைச்சுமை எழுதினோம். சாய்மலைச்சுமை என்பது என்ன? 1970 75 வரை நடந்த மறவர் சமூக மக்களினுடைய நடவடிக்கைகளை தான் எழுதியிருக்கிறோம். நாங்கள் 70 இருக்கப்பட்டான ஒரு 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 5-6 நிமிடங்களை இதை முடித்து விடுவேன். இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இது எழுதி 50 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் அப்பா சொல்வார், காசிப்பானை எப்பொழுதுமே எழுதி கொண்டிருக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்வார். நான் சின்ன வயசுலே கவிதை எழுதக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஊக்கம் வந்துவிட்டது. சாய்மலை சீமையினுடைய நிலை ரொம்ப வன்முறை தோய்ந்ததாக இருந்தது. நாங்கள் படிக்கின்ற காலத்திலே எங்கு பார்த்தாலும் கொலையும் மோதலும் வழிப்பறியும் மறவர்களுக்குள்ளே மோதி அழிந்து கொண்டிருந்தார்கள். இந்த சமூக மக்கள் ஏன் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? மாவீரர்கள் என்று பேசப்படுகின்ற இந்த மறவர் சமூக மக்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டு அழிகிறார்களே, ஒரு பெரிய தேசிய சமூகம் இப்படி அழியலாமா? இவர்களை நல்வழிப்படுத்த ஆளே இல்லையா என்று நாங்கள் எண்ணினோம். இரும்பங்குளம் கலவரம் தான் முதலிலே அதை மனதில் வைத்து கொண்டு தான் எழுதப்பட்டது. இரும்பங்குளம் கலவரம், அப்புறம் கழுவுமலை கலவரம். அப்பொழுது இருந்த பெரிய பெரிய கெட்டிக்காரர்கள் அருவாள், வேலு, கழுகாசலம், பவுன்கிருஷ்ணன், இப்படி பல பேர்கள் நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம். அவர்கள் எங்கள் அப்பாவை தேடி வருவார்கள். நாங்கள் அவர்களை, நானும் சமரசம் அவர்களை பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம், அவர்களுடைய வேகத்தை பார்த்திருக்கிறோம். அந்த எங்கள் ஊர் மிக பிந்தைய ஊர் என்பதனால் இந்த மாதிரி பெரிய கெட்டிக்காரர்கள் எல்லாம் வருவார்கள், தங்கியிருப்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம். நாங்கள் சில சமயங்களில் எங்கள் அப்பா சொல்வார், காசிப்பாண்டி நீ போய் அவங்க கூட படுத்துரு விடிய எங்கள்கிட்ட ஒரு பேட்டரி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு துணையாக படுத்திருப்போம். திடீர்னு ஒரு சவுண்டுன்னு வந்தால் வித்தியாசம் வழிகாட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்படியெல்லாம் இளமையான காலங்களிலே எங்கள் அப்பா எங்களை அச்சம் இல்லாமல் வடக்கிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா ரொம்ப ஆதரவு கொடுப்பார், ரொம்ப வழிகாட்டுவார். அவங்களுக்கு நீ கூட இருப்பா. யாரோ ஒரு வித்தியாசமான ஆள் கிழக்காக நடந்து போது யார் போய் பார்த்துட்டு வாம்பார். நடையை கண்டுபிடித்து அப்படியெல்லாம் எங்கள் அப்பா எங்களை வளர்த்திருக்கிறார். அதனால் இந்த சாயமலை மக்கள் மீது ஏதோ ஒரு தாகம். நம்முடைய மக்கள், இந்த 18 பட்டி மக்கள், மறவர் சேவை பெருமக்களின் நம்ம சொல்கின்றோமே, அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை அப்படி வன்முறையில் போகக்கூடாது. இது ஒரு வளமாக வேண்டும். கல்வித்துறையை பெருமைப்பட வேண்டும். இந்த அண்ணன் தம்பிகளை, மாவட்டங்களை வெட்டி கொள்கின்ற இந்த தன்மை மறைய வேண்டும். நம்மிடம் உண்மையிலே சொல்ல போனால் மறவர்களிடம் ஜாதி வெறியே கிடையாது, ஜாதி பற்றும் கிடையாது. நம்முடைய சமூகத்துக்காக நாம் நிறைய செய்யவில்லை. நாம் சொத்துக்காகத்தான் நாம் சில சமயங்களிலே அண்ணன் தம்பிகளை, மாமன் மச்சர்களை நாம் வெட்டி கொள்கின்றோம். இது எதற்காக? ஆகவே நாம் ஒரு சீர்திருத்த ஒரு சமுதாயமாக மாற வேண்டும், கல்வி கேள்விகளில் சிறப்படைய வேண்டும் என்று சொல்லித்தான் இரும்புக்குளம் கலவரத்தை மனதிலே வைத்துக்கொண்டு, கழுமலை கலவரை மனதிலே வைத்துக்கொண்டு தான் எழுதப்பட்டது. இதை வைத்துக்கொண்டு ஒரு சமூக சீர்திருத்தத்தை பேசுகின்ற ஒரு தலைவரை உருவாக்கி அவன் இந்த நம்ம சாயமலை சீமை முழுவதும் அவன் சென்று நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குழந்தைகளை படிக்க வையுங்கள், நாம் ஒரு பெரிய சமூகம், தேசிய சமூகம், நாம் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் இவன் ஊர்களெல்லாம் சுற்றி அந்த மக்களை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது இவன் மேல் நம்முடைய மக்களை எரிச்சல்பட்டு இவன் என்ன மறவர்களை இவன் திருத்துவதற்கு இவன் யார் என்று கோபப்பட்டு கடைசியில் மறவர்களாலேயே அவன் வெட்டி கொல்லப்படுகின்றான். யாரையே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறானோ அந்த சங்குத்தேவன்
கயற்கொடி இருவரையுமே மோதல் ஏற்பட்டு கடைசியில் இருவரும் மரணமடைகிறார்கள். இது எங்கே போய் சொல்லுவது? அந்த அளவுக்கு. அதனால் இது ஒரு இரங்கல்பா நூல், இது ஒரு குறுங்காவியமாக நான் பொழுது நம்முடைய உணர்வுகளை, நாம் வந்து ஒரு பொருளாதார ஆசிரியர், நமக்கு பொருளாதாரத்தை பற்றியும் ஆங்கிலத்தை பற்றியும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் தமிழ் வந்து நம்மளை அறியாமல் வருகிறது எங்கிருந்தோ. ஆகவே அது ஒரு சிறு கவிதை நூலாக படைத்தோம். அதை பல நூல்கள் எழுதிய பெரிய அறிஞர்களோட கொடுத்து பார்க்கும் பொழுது இது நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு சமுதாயத்தை பற்றி இருந்தாலும் பரவாயில்லை, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை நூலாக ஆக்கலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் இப்போது 50 வருஷம் கழிச்சு நூலாகியிருக்கோம். இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்து கலந்து கொண்டு நானும் தம்பி சகோதரன் சமரசமும் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றி ஒரு தூரம் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னொன்று, தம்பி சமரச நூலினுடைய சிறப்பு, சமரசம் எழுதியிருக்கிற ஆய்வு புத்தகம் வந்து பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. தம்பியினுடைய கைடு யாருன்னு கேட்டால் டாக்டர் கே ராஜையன். அகில உலக அளவில் வரலாற்று துறையில் அவருக்கு ஈடையணையால் இந்த நூற்றாண்டில் கிடையாது, உலகத்திலே கிடையாது. சாதாரண ஆள் இல்லை, அவர்கிட்ட யாரும் நிற்க முடியாது. ஆனால் சமரசம் 2-3 வருஷம் நின்று ஒரு வரியை கூட அவர் ஏற்றுக்கிட மாட்டார். அப்படிப்பட்ட மகா பேரறிஞன். மருதுபாண்டியன் யுத்தம் தான் இந்தியாவுடைய முதல் யுத்தம் என்று வர்ணித்த சவுத் இந்தியன் ரிபல்லியன் என்று எழுதிய அந்த கே ராஜையன் முழுமையாக ஏற்றுக்கொண்ட நூல் இந்த நூல். அதுவே ஒரு பெரிய அங்கீகாரம். டாக்டர் ராஜையன் கைடு அப்படின்னு சொன்னாலே புலி கூட ஒதுங்கும். உங்களை காட்டு வழி போற வேண்டிய கவலைப்படாதே. அந்த மாதிரி ராஜையன் கைடியா என் கைடுனா 1 லட்சம் பேர் விலை இருப்பான். அந்த அளவிற்கு ஆணித்தரமான வலுவான வரலாற்று பின்னணியையும் அரசாங்க டாக்குமெண்ட்டுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட நூல் அது. எத்தனையோ எல்லோருமே அதை ஒரு ரெஃபரன்ஸ் நூலாக படிக்க வேண்டும். இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிறது, அதை தமிழ் படுத்த போகிறோம். அதை நாங்களே செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அது உணர்வுபூர்வமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நாங்கள் எப்படியாவது அதை தமிழ் படுத்தி அதை எல்லா மக்களும் அதை நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு செய்து விடுவோம். ஆகவே நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக நன்றி. இது சரியான நூல். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளிடம் கொடுத்து படிக்க சொல்லுங்கள். இந்த நூலை நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா தம்பி சமரசம் எழுத என்னுடையது வந்து ஒரு கற்பனை காவியம், இப்படி இருக்க வேண்டும் என்பது. ஆனால் சமரசம் எழுதிய நூல் வந்து பெரிய வரலாற்று ஆவணம். ஏன்னா சென்னையில் அந்த வரலாற்று துறையில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கே இரவு பகலும் கிடந்து எழுதி தடணும். 6 மாதம் எப்போ எதனா 40 வருஷத்துக்கு முன்னால் 6 மாதம் அங்கே இருந்தான். ஒவ்வொரு ஜமீனாக போய் ஒவ்வொரு ஊராக போய் அவன் அலைஞ்சி சீரழிஞ்செல்லாம் பார்த்தா இந்த சமுதாயத்துக்கு எதையாவது ஒன்றை செய்து விட்டு நம் கண்ணை மூட வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் தான் தம்பி இந்த நூலை படைத்திருக்கின்றார்கள். அதற்கு அற்புதமான நூல். நான் அதை முழுமையாக பல முறை படித்து பார்த்தோம். நம்மளும் அதை நிறைய படித்து பார்க்குறோம். அது ரொம்ப கம்ப்ளீட்டாக அரசுடைய ஆவணம். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப 100% உண்மையான நூல், வரலாற்று பூர்வமானது. அதை யாரும் மறுக்க முடியாது. உலகத்தில் எந்த 700 கோடி மக்களில் ஒருவன் கூட அந்த நூலை கை நீட்டி தவறு என்று சொல்ல முடியாது. மற்ற புலித்தவரை பற்றி 1000 நூல் வந்திருக்கு. ஆனால் இதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது யூனிவர்சிட்டி ரெக்கார்டு. ஆமாம், அது மற்றது சாதாரண நூல் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ரெக்கார்டு. இதனுடைய காப்பி மதுரை பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது. ஹிஸ்ட்ரி காங்கிரஸில் அந்த ஆஃபீஸில் அதனுடைய ரெக்கார்டு இருக்குது. அதனால் இது சாதாரண நூல் அல்ல. இந்த நூல் இரண்டும் எப்படியாவது வெளியிட்டு விடணும் தம்பி. நம்ம என்னைக்கு போகிறோமோ தெரியாது, நம்ம எப்படியாவது வெளியிட்டு விட வேண்டும் நம்முடைய காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே 10 வருஷம் கடந்துக்கும். சின்ன சின்ன வேலைகள்னால இது இருந்தாலும் ஒரு நல்ல நேரம் அந்த நூலை நாங்கள் பல தொய்வுகளுக்கு இடையில் அது பெரும் முயற்சி வேண்டி செஞ்சுருக்கோம். அந்த விழாவை நீங்கள் இவ்வளோ சிறப்பாக அனைவரும் வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு ஒரு முழுமையான ஒத்துழைப்பு தந்தது மிக்க மகிழ்ச்சி. ஆகவே இதை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளிடம் படிக்க சொல்லுங்கள். இந்த நூல்களை நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும். மறவர்களை பற்றி உங்களுக்கு அநேகமாக படித்தவர்கள் நிறைய இருக்கிறீங்க. புறப்பொருள் வெண்பாமாலை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கண நூல். அதெல்லாம் முழுமையாக மறவர்களை பற்றி இருக்குது. அதுக்கு அடுத்து மரம்பாடலில் 250 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட மரம்பாடலில் இருக்குது. இப்போ மறவர்களை பற்றியே முழுமையாக எழுதப்பட்ட நூல் நம்ம நூல் தான். மனுடைய பண்பாடு, மறவர்ன பண்பாடுன்னா என்ன, பண்பாடு என்னன்னு சொல்லியிருக்கோம். சாய்மலை மறவர் சீமைன்னா அது எது அப்படி ஒரு மேப்பே போட்டு காட்டிருக்கேன். ஏன்னா இதை யார் போடுறது? சாய்மலை சீமைக்கு ஒரு எல்லை வகுத்து நம்ம போட்டிருக்கோம். ஆகவே அதில் படித்து பார்க்க வேண்டும். ஏதாவது அதில் உள்ள குறைகள் உடனடி இருந்தால் நீங்களே தெரிவிக்கலாம். நீங்கள் அடைத்த
அனைத்து ஒத்துழைப்பிற்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.